ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 13th சாப்டரும் 14th சாப்டரும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலரா வீடியோஸ் வரும். நீங்க பண்ண வேண்டியது வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள நான் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்ன்ற எய்ம் இருக்கு. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல பிளாஷ்பேக்ல மேனேஜர் கிட்ட எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டன் பேசிட்டு இருக்கான். நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், பட் ஏன் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து பிளட் மஷ்ரூம் பாய்சன் சாப்பிடறதுக்கு மறுத்துட்டாருன்னு கேக்குறான். மேனேஜர் வந்து மேபி அவன் தனியா சாகிறதுக்கு பதிலா அவனுடைய கிராண்ட் ஃபாதரையும் அவன் கூட சேர்ந்து கூட்டு போலான்னு நினைச்சிருக்கலாம். அந்த டைம்ல அவன் சாகலன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் செமையா கோவப்பட்டேன். பட் இப்ப நினைச்சு பார்க்கும்போது இது ஆக்சுவலி பெட்டர் தான். கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவே கம்ப்ளீட்டா உடஞ்சிரும். பட் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கும்போது ஏதோ சரியில்லையே, ஏதாவது உங்களை பாதர் பண்ணுது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டன் வந்து செகண்ட் யங் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்காருன்னு எங்கள்கிட்ட சொன்னாருன்னு சொல்றான். மேனேஜர் வந்து இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஈவன் அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அவனுங்க வந்து பயந்துகிட்டே எதுவும் இல்ல அப்படின்றானுங்க. மேனேஜர் வந்து சிரிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப காஷியஸா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஈவன் அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் அவன் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க மாட்டான். அண்ட் சின்ஸ் நீங்க ரெண்டு பேரும் ஹெவன்லி ஆர்ச்சிவ் பீப்புளால ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணப்பட்டவங்க, உங்களை அவனுங்க சந்தேகப்பட மாட்டானுங்க. பிளானும் வந்து ஸ்மூத்தா ப்ராசஸ் ஆகும். இதை உங்களுடைய மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்கணும். நீங்க அவனை ஓப்பனா கொன்னீங்க அப்படின்னா திங்ஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும், மறந்துடாதீங்க. ஹவவர் அவன் சாக மறுத்தான் அப்படின்னா ஜஸ்ட் அவனுடைய கழுத்தை வெட்டிடு, அதுக்கப்புறம் மத்த எல்லார்ட்டையும் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடலாம். காது கிட்ட போய் ரொம்ப பயப்படாத, இது ஈஸியான டாஸ்க் அப்படின்றான். இப்ப பிரசன்ட் டைம்ல எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டன் வந்து கத்தியை பார்த்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே, இதான் பர்ஃபெக்டான டைமிங் அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல இந்த எஸ்கார்ட் அசம்பிளின் அர்த்தத்துக்கான காரணம் ஏன்ட்டு மத்தவங்களை தனியா பிரிக்கிறதுக்காக தானா? எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளவு தூரம் இது போகும்? லுக்ஸ் லைக் நீ இன்னும் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மனநிலையிலே இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது கிடையாது அப்படின்றான். அதுக்கு கேப்டன் சிரிச்சிட்டு வீக்கான மேன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேப்டன் நான் முத மாதிரி இப்ப கிடையாது அப்படின்றான். கேப்டன் வந்து ஹோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய பிரஷர் பாயிண்ட க்ளோஸ் பண்ணிடுவான். ஒன்னு வந்து கிரேட் பேலஸ் பாயிண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து சைக்கிள் கேட் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்டையும் அவன் ஸ்ட்ரக் பண்ணான் அப்படின்னா என்னோட ஹோல் பாடி வந்து பேரலைஸ் ஆயிடும். பீஹான் நீ கண்டிப்பா வந்து அன்லக்கி தான். நீ சாகணும்னு நினைக்கும் போது உன்னால வந்து சாக முடியல, பட் இப்ப நீ வாழணும்னு நினைக்கிற, ஆனா சாவு உன்னை தேடி வருதுன்றான். கேப்டன் வந்து இன்னும் உனக்குள்ளேயே நீ பேசிட்டு இருக்க வேற யாரோ மாதிரி. இன் தட் கேஸ் நீ சாகணும் தானே நினைக்கிற. லைக் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் நீ வந்து சாகிறதுக்கான கரெக்டான டைம். நீ சூசைட் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிற? எல்லாரும் வந்து அழுதுட்டு நார்மலா வாழ்வாங்கன்னு நினைக்கிறியா? கிடையாது. இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீ இறந்த சோகத்துல உன்னுடைய கிராண்ட் ஃபாதர் சாவான், அடுத்தது உன்னுடைய அங்கிள் சாவான், அண்ட் செகண்ட் யங் மாஸ்டராலையும் தேர்ட் யங் மாஸ்டராலையும் நார்மலா வாழவே முடியாது. ரெண்டு பேரும் குடிக்கு அடிமையாகி யூஸ்லெஸ் பர்சனா மாறிடுவானுங்க. கடைசியில எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நீ நல்லா தான் பேசுற. அவன் வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். ஹீரோ வந்து ஐ டவுட் இதை நீ தனியா பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது, யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேக்குறான். கேப்டன் வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்துறான். நான் ஒன்ட்ட இப்ப எல்லாத்தையும் சொன்னாலும் இப்ப நான் சொன்னது எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாதுன்றான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு உன்னுடைய கண்ணை பார்த்த பிறகு என்னுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறான். கேப்டன் ஆச்சரியமா பார்த்துட்டு உன்னால எப்படி ஏந்திருக்க முடியுது, உன்னுடைய பிரஷர் பாயிண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இம்ம நேரத்துக்கு நீ வந்து பேரலைஸ் ஆயிருக்கணும் அப்படின்றான். ஹீரோ வந்து ஐ கெஸ் நான் நார்மலா கேட்டா நீ உண்மையா சொல்ல மாட்ட போலக்கே அப்படின்றான். கேப்டன் வந்து நீலாம் டெக்னிக்கை யூஸ் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெட்ட போறான். நம்ம ஹீரோ டேபிள தூக்கி போடுறான். கேப்டன் வந்து அந்த டேபிள வெட்டுறான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் பின்னாடி போயிட்டு பொருளை உடைக்காத அப்படின்றான். கேப்டன் வந்து எப்படி அவன் என் பின்னாடி வந்தான் அண்ட் ஏன் இவன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோவை திருப்பி வந்து அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவுடைய மனசுல இந்த மெதுவா மூவ் பண்ற ஹேண்டை வச்சு இவன் என்ன பண்ண போறான்? அவன் யூஸ் பண்றது என்னமோ டைகர் டெக்னிக் தான், பட் நம்ம ஹீரோக்கு வந்து அது கேட் டெக்னிக் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஈஸியா டாச் பண்ணிடுறான். கேப்டன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஏதோ லக்குனால ஒரு தடவை டாச் பண்ணிட்ட, பட் எவ்வளவு நேரம் இந்த லக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்றான். ஹீரோ வந்து டாச் பண்ணிக்கிட்டே 15 நிமிஷம் உனக்கு தரேன், அதுக்குள்ள என்ன பீட் பண்ணு அப்படின்றான். கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் உங்களுக்கு பேராசை தானே, உங்களுக்கு இன்னும் நீங்க 15 நிமிஷம் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ வந்து அதை அசால்ட்டா டாச் பண்ணிட்டு கேப்டனுடைய உடம்புல ஏதோ பண்றான். கேப்டன் வந்து ஃபார்ச்சுனேட்லி அவன் என்னுடைய பிரஷர் பாயிண்ட பிளாக் பண்ணல, பட் அதுக்கு பதிலா என்னுடைய உடம்பை இன்னும் ஸ்பீட் ஆக்கியிருக்கான். வென் செகண்ட் யங் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் அடி வாங்கினாரு சொல்லும் போது நான் வந்து ஜோக்குன்னு நினைச்சேன். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவுதான் உன்னுடைய பவர்னு சொல்லிடாதன்றான். பட் அது ஜோக் இல்ல, இப்பதான் எனக்கு உண்மைன்னு புரியுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பவர் அதிகப்படுத்தி நீ சூசைட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்ட போலக்கே, சரி நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தில பவரை ஃபில் பண்ணி அனுப்புறான். நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிடுறான். அப்பையும் ஸ்டாப் பண்ணாம நம்ம ஹீரோ மேல பவர்ஃபுல்லான பாம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் ஈஸியா டாச் பண்ணிக்கிட்டே வரான். கேப்டனுடைய மனசுல என்னால நம்பவே முடியல, எப்படி அவன் எல்லா அட்டாக்ஸையும் டாச் பண்றான், லைக் ஏதோ பார்க்ல நடந்து வர மாதிரி வரான். ஹோல் டைமும் அவன் என் முன்னாடியே தான் இருக்கான், பட் ஏன் அவனை என்னால தொட முடியல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் உனக்கு லெசன் டீச் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை தொட போறான். அவன் வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் பின்னாடி போய்
போய் அவனுடைய எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் பிரஸ் பண்றான். கேப்டன் வந்து என்ன ஆச்சு, எதுக்கு என்னுடைய எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டையும் பிரஸ் பண்ண, இட் டசன்ட் மேட்டர், உனக்கு நான் உன் சைடு வரணுமா இல்ல உனக்கு ஏதாவது நான் பண்ணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுல டேலண்டான ஆள் போலக்கே, போய் உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணுமா, நீ பேசுறதுலாம் போதும், அடி வாங்க ஆரம்பின்னு சொல்லிட்டு கையை ஆட்டுறான். அவனுடைய கழுத்து கை எல்லாமே வந்து உடையுது. நம்ம ஹீரோ வந்து நீ இவ்வளவு அரகண்டா இருந்திருக்க கூடாது, நீ யார் கூட டீல் பண்றன்னு முன்னாடியே ரியலைஸ் பண்ணிருக்கணும். நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நசுங்கி உரிச்சி போட்ட கோழி மாதிரி ஆயிட்டான். ஏன் அவன் இப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் மேல போன் அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக்கா யூஸ் பண்ணிருப்பான். நான் உன்கிட்ட திரும்ப கேக்குறேன், யாருக்கு நீ ஒர்க் பண்ற அப்படின்னு கேக்குறான். கேப்டன் வந்து பேச வரான். பட் நம்ம ஹீரோ வந்து அமைதியாரு, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ சென்ஸ் பண்றான். இங்க யாரோ அப்ரோச் பண்ணி வரது அவனுக்கு தெரியுது. அதுவும் 2 பேரு, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க வரது வேற யாரும் இல்ல, செகண்ட் பிரதரும் தேர்ட் பிரதரும் தான். செகண்ட் பிரதர் வந்து ஹான், நாங்க வரது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். தேர்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டே, எங்களுக்காக வெயிட் பண்றியா ஹான் என்றான். செகண்ட் பிரதர் ஈவன் டோர்லாம் ஓபன் பண்ணி வெல்கம் பண்றேன்றான். தேர்ட் பிரதர் வந்து அவனை பாத்துறான். ஹான் என்னது அது அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் என்னது அது, மான்ஸ்டரோடைய கறி மாதிரி இருக்குன்றான். நம்ம ஹீரோ கேப்டன் அப்படின்றான். செகண்ட் பிரதர் என்னது, எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டனா. தேர்ட் பிரதர் வந்து எப்படி கேப்டன் இந்த நிலைமைக்கு மாறினாரு, உடனே டாக்டரை கூப்பிடணும் அப்படின்றான். செகண்ட் பிரதரும் எனக்கும் அதான் தோணுது ஹான்ன்றான். நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணுங்க, இப்ப நீ பேசுன்னு கேப்டனை பேச சொல்றான். எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, யாரு உங்களை லீட் பண்றா, அண்ட் ஒன்ன தவிர யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் வந்து ஹான் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றான். கேப்டன் வந்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, எங்களை லீட் பண்ணது வந்து கிளான் மேனேஜர் தான், என்னையும் சேர்த்து மொத்தமா 8 பேர் மேனேஜருக்கு ஒர்க் பண்றாங்க. எஸ்கார்ட் ஸ்குவாட்ல வைஸ் கேப்டன் இன்னும் 6 பேர் இருக்காங்க, அண்ட் ஸ்காலர் சைட்ல ஒருத்தன் இருக்கான், அண்ட் மேன் பவர் அண்ட் அக்கௌண்டிங் டீம்ல 5 பேர் இருக்காங்கன்றான். செகண்ட் பிரதர் வந்து எப்படி இந்த மேனேஜருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது, அவன் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து மேனேஜரை ப்ளேம் பண்ணி மட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஹோல் டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இந்த ஹோல் டைம் நான் என்னோட ரைட்டான மைண்ட்ல இல்ல, பட் நம்ம ஹவுஸ் ஹோல்ட இந்த நிலைமைக்கு ஆக விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறான். தேர்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டே, நாங்களும் எங்களுடைய ரைட்டான மைண்ட்ல இல்ல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அவன் சொல்றதும் கரெக்ட் தான், இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பீகான் தான். சரி தேர்ட் பிரதர், நீ அவுட் சைட்ல உள்ள ட்ராப் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணு, ஹெவன்லி ஆர்ச்சிவ் ஃபுல்லா லாக் டவுன் ஆகணும், யாரும் இந்த பிளேஸை விட்டு வெளியில தப்பிக்க அலோ பண்ணக்கூடாது அப்படின்றான். தேர்ட் பிரதர் ஃபர்ஸ்ட் நம்ம கிராண்ட் ஃபாதர்ட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணாமான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லு, ஒன்னும் டைம் ஆக போறது இல்ல அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து அந்த ஸ்மால் கிரவுண்ட்ல பிளாக் ஹெவன் லைட்னிங் ஃபார்மேஷனை நான் டிப்ளாய் பண்றேன், எந்த எஸ்கார்ட் வாரியரும் தப்பிக்க கூடாது அப்படின்றான். இந்த பிளாக் ஹெவன் லைட்னிங் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். இதை ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த இடமே டார்க்கா மாறிடும், லைட்னிங் ஸ்ட்ரைக் வந்து எல்லார் மேலேயும் அடிக்க ஆரம்பிச்சிடும், யாருமே அவங்களை ரெகனைஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு அவனுங்க ஆயிடுவானுங்கன்றான். நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண வேணாம், இங்க அவ்வளவு பேர் ஒன்றும் இல்ல, எதுக்கு இவ்வளோ கமோஷன், இப்போ இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிளானுக்கு துரோகம் பண்ண அந்த கிளான் மேனேஜரை எப்படி பிடிக்கிறது, அவனை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவானுங்க, நம்ம அப்ப ஈஸியா அவங்களை பிடிச்சிடலாம். இப்போ கேப்டன் மென்ஷன் பண்ண பேர்ல யாருக்கு வந்து அதிகமான வீக்னஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். நம்ம செகண்ட் பிரதர் வந்து வீக்னஸான்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். எனக்கு ஞாபகம் எஸ்கார்ட் ஸ்குவாடோட வைஸ் கேப்டன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுடைய ஃபேமிலி வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்ரைட், அவனுடைய ஃபேமிலி அவன் காப்பாத்துறதுக்காக அவனுங்களுக்கு அவன் துரோகம் பண்ணி தான் அவனும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல கிரவுண்ட்ல நம்ம எஸ்கார்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. வைஸ் கேப்டன் வந்து ஏன் கேப்டன் வரல, ப்ராபப்ளி எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆயிருக்காதுன்னு யோசிக்கிறான். அந்த டைம்ல மேலேந்து வந்து நம்ம கேப்டன் விழறாரு. எல்லாரும் வந்து மேலேந்து ஏதோ கீழே வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ஒருத்தன் இது என்ன ஃபுல்லா ரத்தமா இருக்கு அப்படின்றான். கேப்டன் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றான். அவனுங்களுக்கு இவன் பேசுறது கேட்டுது, இவன் மனுஷன் அப்படின்றானுங்க. சாங் வந்து இது கேப்டனுடைய வாய்ஸ் தானே, அவர் யங் மாஸ்டரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு, என்ன ஆச்சு, நம்ம யங் மாஸ்டருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. அவனுங்களும் இது எஸ்கார்ட் கேப்டன் சொல்றானுங்க. அப்போ செகண்ட் பிரதர் வந்து அவன் ஹானை கொல்ல ட்ரை பண்ணும்போது அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்றான். சாங் வந்து யங் மாஸ்டர் நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அப்ப நம்ம ஹீரோ வந்து வைஸ் கேப்டன் ஏன் உங்க ஃபேஸ் இப்படி இருக்கு, ஏதோ பேய பார்த்த மாதிரி பாக்குறீங்க, அண்ட் இந்த 6 எஸ்கார்ட்டும் அதே மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறான். சாங்கும் வந்து கோவமா பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷனை குயிக்கா சரி பண்ணிட்டாங்க. அந்த 6 எஸ்கார்ட் ஸ்குவாட் மெம்பரும் வந்து மேனேஜரோட ஸ்கீமை ஒத்துக்கிட்டானுங்க, எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணாமையே. அவங்களுக்கு கிரேட் ஷாக்கா தான் இருந்திருக்கும். அவனுங்க வந்து எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டன் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இன்ஸ்டெடா யாரு செத்துருக்கணுமோ அவன் நடந்து வந்ததை பார்த்ததும் பயந்துட்டானுங்க. பட் இந்த கிளான் மேனேஜர் என்னால நம்பவே முடியல, ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோட பாதி சொத்து அவன் திருடிட்டான், அதோட மொத்த ஒர்த் வந்து எவ்வளவு இருக்கும், அண்ட் இங்க இருந்து வெளியில எடுத்து போகப்பட்ட புக்கு ட்ரெஷர்லாம் எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறான். அப்ப வந்து செகண்ட் பிரதர் ஹான் நான் வைஸ் கேப்டனா கூட்டு வந்திருக்கான்றான். நம்ம ஹீரோ உள்ளவா, நான் வந்து உனக்கு அழகான வைஃபும் கியூட்டான குழந்தையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்றான். அவன் டப்புன்னு முட்டி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு நான் செத்தாலும் பத்தாது, உங்க ஃபேமிலி வந்து எனக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்கு, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ஈவன் தோ அவனுங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த தப்பை நான் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் நான் பண்ண தப்புக்கு 1000 தடவை செத்தாலும் பத்தாது, இப்போ நீங்க என்ன சாக சொன்னாலும் என்னோட லைஃப் நானே எடுத்துக்கிறேன், ஹவவர் என்னோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அவங்க கம்ப்ளீட்லி இன்னசென்ட், சோ ப்ளீஸ் பாவம் காட்டுங்க எங்க மாஸ்டர் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் இப்போ வந்து உன்னோட
அவனுடைய குழந்தையும் ஒய்ஃபையும் கொல்ல போறான் நான் சொன்னேன் அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து இல்லைங்க மாஸ்டர் நான் தப்பா பேசிட்டேன், நீங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும்ன்றான். நம்ம ஹீரோவுடைய மனசுல பாஸ்ட்ல அவன் வந்து ஒரு வீக்கான ஸ்காலரா இருந்தான். பட் எப்படியோ ட்ரை பண்ணி அவன் எஸ்கார்ட் டீம் வைஸ் கேப்டனா மாறி இருக்கான். பட் இப்போ அவனை பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே தெரியல. என்னால நம்பவே முடியல எப்படி இவன் இவ்வளவு அமைதியா இருக்கான். இவன் ஜுவான்ஜூல உள்ள கன்னிங் ஓல்டு மேன்ஸோட ரொம்ப மோசம். அப்ப அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் ப்ளீஸ் நீங்க என்ன வேணா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா பண்றேன், உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா நீ கிளான் மேனேஜரை என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு நைட்டு கொண்டு வந்து நிறுத்துற அப்படின்றான். அவன் வந்து ப்ளீஸ் எங் மாஸ்டர் நீங்க கவலைப்பட தேவையே இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் அப்படின்றான். நம்ம ஹீரோ ஆல் ரைட் நான் உனக்கு வெயிட் பண்றேன், பட் வைஸ் கேப்டன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சில டைம்ல நம்ம பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. இதை பண்றதுக்கு நீ யோசிச்சாலோ இல்ல மனமாற்றம் அடைந்தாலோ சேம் அது எனக்கும் பொருந்தும். நீ சாஃப்ட் ஹார்ட்டடா மாறுற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து எதுவும் டிராஸ்டிக்கா ட்ரை பண்ண போறது இல்ல, பட் நான் ஏதாவது ஹாரபிளா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறான். வைஸ் கேப்டன் வந்து நான் கண்டிப்பா கிளான் மேனேஜரை உங்கள்கிட்ட கூட்டு வரேன் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் ஓகே மேக் ஷூர் அவனை உயிரோட கூட்டுவான்றான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.